ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எம்பிபிஎஸ் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேண்டஸியான ஒரு அழகான லவ் ஸ்டோரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ படம் வேறு லெவலில் இருக்கும். படத்தை ஸ்கிப் பண்ண வேணாம், வாங்க ஃபுல்லாக போய் பார்த்தரலாம். படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மக்களாகிய உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு வேண்டுகோள் வந்துட்டு நான் வைக்கிறேங்க. நம்மளோட எம்பிபிஎஸ் சேனல் இப்போ ரீசெண்டாக தாங்க நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். நம்மளோட சேனலோட மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட சக காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்மளோட சகோதர சகோதரிகள் பலர் தூங்குகிற நேரத்தை தவிர மீது இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே ஒரு மன அழுத்தம் நிறைந்த சூழ்நிலை தாங்க நம்ம எல்லாருமே வந்துட்டு பார்த்துட்ருக்கோம். அதனால் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒரு 20 நிமிஷமோ ஒரு 30 நிமிஷமோ போடக்கூடிய வீடியோவில் ஒரு நல்ல ஸ்டோரியாக நம்ம எடுத்து போடும்போது அதை நம்மளுடைய மக்கள் அவங்களும் பார்க்கும்போது அவங்களோட மன அழுத்தங்களை மறந்து அவங்களோட சூழ்நிலைகளை மறந்து நாம் போடக்கூடிய கதைகளை அவங்க கேட்கும்போது அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க. அதே மாதிரியே அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த படத்து மூலிமா ஏற்படக்கூடிய தாக்கத்தினாலையும் அவங்க கொஞ்சம் சில மணி நேரங்கள் அவங்களோட மன அழுத்தத்திலேருந்து விடுபடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தாங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம போடுறோம். இதே மாதிரி இன்னும் நிறையா ஃபியூச்சர்ஸ்லாம் நம்ம சேனலில் வந்துட்டு அப்டேட் பண்ண போகிறோம். அதனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி மக்களாகிய நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தாங்க என்னால் இந்த சாத்தியங்கள் எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவில் ஏதாவது நிறை குறை இருந்தால் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கிறேன். உங்களோட பொன்னான நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறதுக்கு மன்னிப்பும் கேட்டுக்கிறேன், நன்றியும் கேட்டுக்கிறேன். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்மளோட சூப்பர் ஹீரோவான ஜெட்லியை தாங்க காட்டுறாங்க. நம்ம ஜெட்லியை பார்க்கும்போது ஏதோ ஒரு புத்த துறவி மாதிரி தாங்க அவர் இருக்கார். அவருக்கு ஒரு சிசிய பிள்ளையும் இருக்காருங்க. இவங்க 2 பேருமே ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போனதுமே அந்த இடத்துல ஒரு மந்தர கதவு மாதிரி ஓப்பன் ஆகுதுங்க. இவங்க 2 பேரும் அந்த மந்தர கதவுக்குள்ளே போகிறாங்க. இவங்க போனதுமே அவங்க இருக்கிற இடம் அப்படி ஒரு பெரிய பனி பிரதேசம் மாதிரி அங்கே இருக்குதுங்க. நம்மளோட சிசிய பிள்ளை தான் நம்ம ஜெட்லியே கேட்குறாரு, குருவே இங்கே நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஜெட்லி சொல்கிறாப்புல, இங்கே ஒரு பெரிய தீய சக்தி இருக்குதுரா, அதை தான் நம்ம அடக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு. நம்மளோட சிசிய பிள்ளை, குருவே எனக்கு பயங்கர குளிருது அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த நம்ம பேயை நெருங்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஜெட்லி சொல்கிறாருங்க. சொல்லி முடிச்சு அதை பாரு, அங்கே தான் அந்த பேய் இருக்குது, அந்த தீய சக்தி இருக்குது அப்படின்னு நம்ம ஜெட்லி சொல்லுவாருங்க. நம்மளோட சிசி புள்ள முந்திரி கடத்தனமாக அதை அடிக்கிறதுக்கு போவாப்புல அந்த பேய் அழகாக ஒரு காற்றை ஊதி இவரை அப்படியே ஒரு பனிக்கட்டிகளை உரையிற மாதிரி இவரை பண்ணிடுதுங்க. பார்த்தா அந்த தீய சக்தி ஒரு அழகான ஒரு பெண் தீய சக்திங்க. அந்த தீய சக்தி என்ன சொல்லுது அப்படின்னா, என் இடத்துக்குள்ளே வரதுக்கு உங்களுக்கு மனதிகிரி அதிகம் தான், உங்களோட பூமி இதுக்கு மேலே ஆள போகிறது எங்களை மாதிரி தீய சக்தி தான் அப்படின்ட்டு நாக்கெல்லாம் அந்த பேயும் வந்துட்டு சொல்லுதுங்க. அதுக்கு நம்ம ஜெட்லி என்ன சொல்லலாம்னா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அங்கே சண்டை பயங்கரமாக போகுதுங்க. படு ஜோராக சண்டை போகுதுங்க. நம்ம ஜெட்லி கிட்ட ஒரு கோல் மாதிரி இருக்குங்க. அந்த பேய் ஒரு ஈட்டி மூலிமா 2 பேரும் சண்டை போடுறாங்க. நம்ம ஜெட்லி அடிச்சு போடுறாங்க. அடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா, அங்கே நிறையா பனிக்கட்டிகளாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பனிக்கட்டிகளை அப்படியே சுக்கு நூறாக நொறுக்கி அந்த பனிக்கட்டிகளை ஒவ்வொன்றா அந்த பேய் ஊடுருவி நம்ம ஜெட்லியை அட்டாக் பண்ணுறதுக்காக போகுதுங்க. நம்ம ஜெட்லியும் அவர் வச்சிருக்க கோல் மூலியமா அப்படியே அதெல்லாம் வரது அந்த பனிக்கட்டி எல்லாமே 6 4 அப்படியே அடிச்சு எல்லாருமே நொறுக்கிடுவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரே ஒரு பனிக்கட்டி தாங்க இருக்கும். அந்த பனிக்கட்டியை அவர் அடிச்சு உடைச்சிடாரு. உடைச்சதுமே அந்த பேய் அப்படியே ஒரு மாதிரி மயக்க நிலைக்கு போகுதுங்க. போனதுமே நம்ம தேங்காய் கொப்பரம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் உடைச்சா ஒரு பகுதி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பகுதி மாதிரி ஒரு மந்திர குடுவையாட்ட வச்சிருக்காருங்க. அதை வச்சு ஒரு வெளி மூலியமாக காட்டும்போது அந்த பேய் அதில் வந்துட்டு அரெஸ்ட் ஆயிருங்க. நம்மளோட ஜெட்லியும் அந்த தீய சக்தியை அந்த மந்திர குடுவையில் பிடிச்சி வச்சிடறாருங்க. பிடிச்சி வச்சுட்டு நம்ம சிசிய புள்ளியை ரிலீஸ் பண்ணிட்டு அவர்கிட்ட இந்த மந்திர குடுவையை கொடுத்து நம்மளோட மந்திர கோட்டையில் போய் இந்த பேயை அடைச்சிரு அப்படின்ட்டு நம்ம ஜெட்லி சொல்கிறாருங்க. நம்ம சிசி புள்ளி அதை எடுத்துகிட்டு போய் அந்த மந்திர கோட்டையில் வந்துட்டு அடைச்சிடுறாரு. இந்த பக்கம் அழகான ஒரு மலையை வந்துட்டு நமக்கு காட்டுறாங்க. அந்த மலைப்பகுதியில் அனைத்து வகையான பூக்களும் அப்படியே அங்கே இருக்கிற மாதிரியும் அழகான இயற்கை வனப்புகளை அப்படியே நமக்கு சூப்பராக வந்துட்டு காட்டுறாங்க. அந்த பகுதியில் அழகான 2 நாகரிகள் அப்படியே மிதந்து 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு வராங்க. அதில் வெள்ளை நாகினி ஒன்று இருக்குங்க, அதே மாதிரி பச்சை நாகினி ஒன்று இருக்கும். இதில் வெள்ளை நாகினி தாங்க நம்ம படத்தோட ஹீரோயின், பச்சை நாகினி நம்ம வெள்ளை நாகினியோட சிஸ்டருங்க. இவங்க 2 பேருமே அங்கே இருக்கக்கூடிய இயற்கை பகுதிகளை அப்படியே அழகாக விளையாண்டுக்கிட்டு அப்படியே ஒரு இடத்துல வந்துட்டு உட்காடுறாங்க. இந்த பக்கம் ஒரு மலைப்பகுதியில் நிறைய பேர் அப்படியே மூலிகை வந்துட்டு பறிக்கிறதுக்கு வராங்க. இவர் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு வைத்தியருங்க. அதனால் மக்களுக்கு தேவையான மூலிகைகள் எல்லாமே எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மலைப்பகுதியில் வந்துட்டு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுகள் மூலிமா அதோட நண்பர்கள் மூலிமா பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இந்த பக்கம் இவங்க மலையில் ஏறி இந்த மூலிகைகளை பறிக்கிறத பார்த்த நம்மளோட வெள்ளை நாகினி பச்சை நாகினியும் அதை பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. அதில் அந்த பச்சை நாகினி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நான் போய் அவங்க ஒரு விளையாட்டு காட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க இந்த பக்கமாக கிளம்பி வராங்க. நம்ம ஹீரோ அப்படியே மலை மேலே ஏறிட்டு இருப்பாங்க. ஏறிட்டு ஒரு பக்கம் கை வச்சு மேலே ஏறுவார். அந்த பச்சை நாகினின்னு சொன்ன பார்த்தீங்களா, அவங்க பாம்பு ரூபை எடுத்து நம்மளோட ஹீரோவை பயமுறுத்தி விட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணாங்கன்னா, கையை விட்டு அப்படியே அந்த மலையிலேருந்து அப்படியே குதிக்கிறாரு. குதிச்சதுமே அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்து போயிடுறாங்க. பார்த்தா கரெக்டான நம்ம ஹீரோவும் ஒரு ஏரிக்குள்ளே தாங்க போய் குதிப்பார். குதிச்சதுமே அவருக்கு அப்படியே நீச்சல் தெரியுமா என்னன்னா தெரியாதுங்க, அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே ஒரு ஆழமாக அப்படியே போயிட்டே இருப்பார். அதை பார்த்தா நம்மளோட வெள்ளை நாகினி மனித ரூபம் எடுத்து அவங்க அந்த ஏரிக்குள்ளே குதிக்கிறாங்க. குதிச்சுட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஆழமாக போயிருப்பார். அவருக்கு மூச்சே இருக்காது போல இருக்குது. நம்மளோட ஹீரோயினி அதாவது வெள்ளை நாகினி தாங்க வாயோட வாய் வச்சு காற்று கொடுத்து அப்படியே அழகாக ஒரு ரொமான்டிக்கான ஒரு சீனை காமிச்சு 2 பேருமே அவங்களுக்கு நம்ம மனசில் பிடிச்சிருந்த மாதிரி ஒரு லவ் வந்து கிரியேட் ஆகிற மாதிரி அங்கே 2 பேருமே வந்துட்டு சந்தோஷமாக இருப்பாங்க.
அழகா 2 பேருமே தண்ணிக்குள்ளே அவங்களோட காதல்களை பரிமாறிக்கிற மாதிரி, அதாவது ரொமான்ஸ் சீன் மாதிரி சூப்பராக அங்கே காமிச்சிருப்பாங்க. காமிச்சதுமே நம்ம ஹீரோ கரையில் வந்துட்டு இருப்பார். அவங்க நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு எழுப்பிட்டு இருப்பாருங்க. எழுப்பிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், எந்திரிச்சுவார். எந்திரிச்சதுமே ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பாருங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே எந்த பொண்ணுடா, நாங்கள் தாண்டா அவனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லும்போது நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, எனக்கு வாயோட வாய் வச்சு ஒரு பொண்ணு தாண்டா காற்றை கொடுத்து என்னை காப்பாற்றணும், எங்கடா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கும்போது, எந்த பொண்ணுடா வந்தா, நான் தாண்டா வாயில் வாயை வச்சு ஊதுனேன் அப்படின்ட்டு அங்கே ஒரு நக்கல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்மளோட ஜெட்லியும் நம்மளோட சிசி புலி ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போதே அங்கே ஒரு லேடி வந்துட்டு மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்ம சிசி புள்ள தாங்க போய் என்ன ஆச்சுன்னு பார்த்தா கழுத்தில் வந்துட்டு இந்த வேம்பயர் கடிச்ச மாதிரி சிம்பிள் வந்துட்டு இருக்குங்க. நம்மளோட சிசி புள்ளிக்கும் நம்மளோட ஜெட்லிக்கும் நம்மளோட குருவான ஜெட்லிக்கும் அதிர்ச்சி ஆயிருங்க. ஏதோ அந்த ஏரியாவில் ஏதோ விளக்கு திருவிழாவாங்க. அந்த விளக்கு திருவிழாக்குள்ள அந்த பூதங்கள்லாம் போயிடக்கூடாது, அந்த பிசாசுகள்லாம் போயிடக்கூடாதுன்னு 2 பேரும் அங்கேருந்து வேகமாக கிளம்புறாங்க. கிளம்பும் போதே இவங்க 2 பேருமே ஒரு ஆத்தோர கரையில் வந்துட்டு நிற்கிறாங்க, நம்மளோட ஜெட்லியும் நம்மளோட சிசி புள்ளியும். அப்போ நம்ம ஹீரோ தாங்க இந்த பக்கமாக ஒரு படகுலாம் அழகாக வந்துட்டு இருப்பாரு. வந்ததுமே இவங்க 2 பேருமே உதவி கேட்பாங்க. உதவி கேட்டதுமே நம்ம ஹீரோவும் ஏற்றிக்குவாருங்க. ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. நம்மளோட ஹீரோவும் நம்மளோட குருஜியும் அப்படியே ஒவ்வொருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே அங்கேருந்து அவங்க 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. போனதுமே இந்த பக்கம் நம்மளோட நாகினியை வந்துட்டு காட்டுறாங்க. நம்மளோட வெள்ளை நாகினிக்கு, அதாவது நம்ம படத்தோட ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோவோட நினைப்பு தாங்க. நம்மளோட ஹீரோயினியும் நம்மளோட ஹீரோவை தாங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியே நம்ம ஏரிக்கில்ல நம்ம ஹீரோவை காப்பாற்றினதை நினச்சி அப்படியே நம்ம ஹீரோவோட நினைப்பிலே வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட பச்சைநாகினி வந்து, என்ன நீ ஒரு மாதிரியாவே இருக்க, என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும்போது, இந்த மாதிரி காலைல ஒருத்தனை காப்பாற்றின பற்றியா, அவளோட நினைப்பாகவே எனக்கு இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட வெள்ளை நாகினி வந்துட்டு சொல்கிறாங்க. அப்போது நம்மளோட வெள்ளை நாகினிக்கும் பச்சை நாகினிக்கும் நிறையா வந்து நண்பர்கள் அங்கே இருப்பாங்க போல இருக்குதுங்க. ஒரு எலி ஒன்று இருக்குங்க, எலி ஒன்று இருக்கும், ஒரு முயல் ஒன்று இருக்கும், ஒரு ஆமை ஒன்று இருக்குங்க. இவங்க எல்லாமே என்னாச்சு நம்மளோட ஹீரோயினுக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்கும்போது நம்மளோட பச்சை நாகினி தாங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி காலையில் ஒரு மனிதனை வந்து இவ பார்த்ததுமே பிடிச்சி போச்சு அப்படின்னதுமே நம்மளோட எலி தாங்க வந்துட்டு சொல்லுவோம், கண்டதுமே காதலா, ஓகே ஓகே சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க எல்லாமே என்கரேஜ் வந்துட்டு பண்ணுறாங்க. அடுத்து நம்மளோட ஹீரோயினையும் அவங்களோட தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு வா கிராமத்தில் போய் நம்மளோட ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஜெட்லியும் அவரோட சிசிபிளையும் 2 பேருமே வராங்க. வந்துட்டு இந்த கிராமத்துக்குள்ளே எந்த ஒரு வேம்பயரும் யாரையும் கொண்டுறக்கூடாது அப்படின்ட்டு அதை முதல்ல எல்லாமே நம்ம அழிக்கணும் அப்படின்னு 2 பேரும் முடிவு எடுத்துட்டு தனித்தனியாக 2 பேருமே போகிறாங்க. போகும்போதே நம்மளோட ஹீரோயின் வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுக்கிறாங்க. நின்றுட்டு அங்கே போயிட்டு நம்மளோட பச்சைநாகினிக்கிட்ட போய் ஹீரோ வந்துட்டு என்கிட்ட கூட்டிகிட்டு வா அப்படின்ட்டு நம்மளோட பச்சைநாகினிக்கு நம்மளோட ஹீரோயினி ஆர்டர் போடுறாங்க. இந்த பக்கம் நம்ம பச்சைநாகினி தொலைவிட்டு வந்துட்டு இருக்கும்போதே நம்மளோட சிசிபிள் இருப்பார் பார்த்தீங்களா, ஒரு காம்பஸ் மாதிரி இருக்குங்க, அதாவது எந்த பக்கம் தீய சக்தி இருக்கும் அப்படின்னு காட்டும் போல இருக்குது. அது அப்படியே திருன்னு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். சுற்றிட்டு இருக்கும்போதே கரெக்டாக நம்மளோட பச்சைநாகினி அந்த பக்கம் போகுது, கையை வச்சு நிறுத்திடுவார். நிறுத்திடுமே நீ என்ன லூஸாக இது கையை வச்சு மறைக்கிற அப்படின்ட்டு நம்மளோட பச்சைநாகினி கேட்கும்போது அப்போ தான் நம்ம சிசிபிள் சொல்லுவார், இங்கே தீய சக்திகள் அதிகமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து போ, ஜாக்கிரதையாரு அப்படின்ட்டு சொல்லும்போது 2 பேருமே அங்கே அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அறிமுகப்படுத்துறதுமே நம்மளோட சிசி புள்ளிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. ஆனதுமே அம்மா தாய் நீ அங்கேருந்து கிளம்பு அப்படின்ட்டு அந்த பச்சைநாகினியிட்ட வந்து அவர் சொல்லி அங்கேருந்து அவர் கிளம்புறாருங்க. நம்ம பச்சைநாகினி சரி ரைட்டு நம்ம ஹீரோ இங்கே தானே இருக்கான் அப்படின்னு தொலைவிட்டு நம்ம ஹீரோவை ஒரு இடத்துல பார்த்துறாருங்க. நம்ம ஹீரோ ஒரு தண்ணிக்கு பக்கத்தில் ஒரு போட்டில் அப்படியே நின்றுட்டு இருக்காருங்க. நின்றுட்டு இருக்கும்போது உங்களை தான் எங்கள் அக்கா பார்க்க வராங்க, நீங்கள் கொஞ்சம் கிளம்பி வரீங்களா அப்படின்ட்டு நம்மளோட பச்சைநாகினி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அப்போலாம் எனக்கு யாரும் தெரியாதுங்க, நீங்கள் வேணால் கிளம்புங்க, நீங்கள் வேறு யாரையும் தொலைவிட்டு வரீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லுவாருங்க. அதுக்கு அந்த பச்சைநாகினி நீங்கள் தானே அன்றைக்கி அந்த மலை பக்கத்தில் வந்துட்டு மூலிகை எடுத்து வந்தீங்க, ஆனால் நீங்கள் தொலைவர ஆளு நான் கிடையாதுங்க, அதனால் நீங்கள் வேறு ஆளை போய் பாருங்கள் அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோவும் சொல்கிறாருங்க. நம்ம பச்சைநாகினி நம்ம ஹீரோ சொன்னால் கேட்க மாட்டாப்புல, நாம் அதுக்கு ஒரு வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளேயே குதிச்சிடுறாங்க. குதிச்சுட்டு நம்ம ஹீரோவோட கப்பலே அப்படியே தள்ளிக்கிட்டு நம்ம ஹீரோயின்கிட்டே கொண்டு போகிறாங்க. நம்ம ஹீரோ என்னடா துடுப்பு இல்லாமல் எப்படா போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாருங்க. நம்மளோட ஹீரோயினியும் இந்த ஏரிக்கு எல்லாமே ஒரு வியூ பாயிண்ட் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த மரப்பலகைகள் மூலியமாகவே இப்போ பார்க்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நம்ம ஹீரோயினி இருக்கிறாங்க. கரெக்டாக அந்த இடத்துக்கே நம்மளோட பச்சைநாகினியும் நம்ம ஹீரோவோட போட்டை தள்ளிட்டு வந்துடுறாங்க. இந்த மரப்பலகைகள்லேயே சின்னதாக அந்த ஏரிக்கு நடுவில் ஒரு பாலத்தை வந்து கட்டி வச்சுருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவோட போட்டு அங்கே மோதுதுங்க, அந்த பாலமும் லைட்டாக உடஞ்சிரும், நடுவில் கேப்பு விழுந்துடும். நம்ம ஹீரோ அந்த பக்கமாக விழுந்துட்டு வருங்க. விழுந்து அவர் என்ன பண்ணுறாரோ வேகமாக நீச்சல் அடிச்சுட்டு அந்த பாலத்து மேலேயே கொஞ்சம் ஏறிக்குவார். ஏறிட்டு ஐயோ கப்பல் போகுதே அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாரு. அந்த குடில் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா, வியூ பாயிண்ட் மாதிரி, அந்த இடத்துல நம்ம ஹீரோயினை அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்ப்பாருங்க. பார்த்துட்டுமே நம்ம ஹீரோ யார் அங்கே இருக்காங்க, சரி யாரோ இருக்காங்க, நம்ம கப்பல் போகுதே அப்படின்ட்டு அவரு பதட்டப்படுவார். நம்ம ஹீரோயினை ஏன்டா உனக்காக தான் அங்கே நின்றுட்டு இருக்கேன், நீ போறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை தான் நாகனியாச்சே அவனோட வால் மூலியமாகவே அங்கே இருக்கக்கூடிய பலகை எல்லாமே ஒவ்வொன்றா உடச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே என்னடா தானாகவே பலகையெல்லாம் உடையுது அப்படின்னு பயந்துக்கிட்டே நம்ம ஹீரோயினை நோக்கி அவர் ஓடிடுவாருங்க. ஓடி வந்ததுமே 2 பேருமே கட்டி பிடிச்சிவாங்க. கட்டி பிடிச்சதுமே நம்ம ஹீரோனிக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது. பட் நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக அப்படி பூச்சி சுபாவம் போல இருக்குது, நடுங்குறாங்க, நான் இங்கேருந்து போகணும், நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி நம்மளால் பயங்கரமாக வெக்கப்படுறாங்க. நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிட்டு எப்படி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுவிட்டு அழகான ஏரி அதே மாதிரி அழகான நிலா நடு ஏரியில் நம்ம 2 பேர் மட்டும் சூப்பராக இருக்குல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினி கேட்கும்போது நம்ம ஹீரோவும் அம்மா தாயே எனக்கு கொஞ்சம் நீ உறுதியாக நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறதுக்கே பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன்னா நல்லா இல்லையா, நான் அழகா இல்லையா, எனக்கு உங்களுக்கு பிடிக்கலையா
அப்படின்ட்டு நம்ம ஹீரோ மேலே தோல் மேலே கை போட்டு அவங்க வந்துட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, நீங்கள் ஒரு பொண்ணு, நான் ஒரு பையன், இங்கே இருக்கிறது 2 பேரும் பார்த்தா தப்பாக நினைப்பாங்கல்ல அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறாங்க. யார் நினைப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை விரும்புகிறேன், அதனால தான் நான் கிளம்பணும் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லுவாருங்க. அப்போ நம்ம ஹீரோயினியோட ஃபேஸ் அப்படியே ஒரு மாதிரி மாறும். யார் அந்த பொண்ணு, நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு சோகத்தோட நம்ம ஹீரோயினி கேட்பாங்க. நம்மளோட ஹீரோவும் நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் அப்படின்ட்டு தன்னோட லவ் ஸ்டோரியை வந்துட்டு ஹீரோயினி கிட்ட சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் 2 நாளைக்கு முன்னாடி போய் ஒரு மூலிகை பறிக்கிறதுக்காக ஒரு மலை மேலே ஏறிப்பார் பார்த்தீங்களா, அங்கே நடந்த விபத்து மூலியமாக நான் ஒரு ஏரிக்குள்ளே வந்துட்டு நான் விழுந்துட்டு எனக்கு மூச்சு முட்டுற சமயத்தில் அழகாக ஒரு தேவதை மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு தன்னோட மூச்சு காற்றை எனக்குள்ளே கொடுத்து என் உயிரை வந்து அவள் காப்பாற்றி அழகாக கொண்டு வந்து என்னை மேலே விட்டா. அவளோட ஃபேஸும் எனக்கு தெரியாது, அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால் என் மனசு முழுக்க அவகிட்ட தான் இருக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் வந்துட்டு சொல்கிறாருங்க. சொல்லி முடிச்சதுமே நம்ம ஹீரோனிக்கு பயங்கரமான சந்தோஷமாயிட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அவளை உனக்கு காட்டணும், அவளை தானே அப்படின்னு சொல்லும்போது அவங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லுவாருங்க. சொல்லி முடிச்சுட்டு ஹீரோயின் நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வர வச்சு நம்ம ஹீரோவுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்குறாருங்க. முத்தத்தை கொடுத்ததுமே நம்ம ஹீரோவும் கேட்ச் பண்ணியாரு, ஆஹா இவ தானே நம்மளை காப்பாற்றின பொண்ணு அப்படின்ட்டு அங்கே 2 பேருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்மளோட சிசிய புள்ள அங்கே இருக்கக்கூடிய வேம்பயர்ஸ் எல்லாமே தொலைவிட்டு தாங்க இருக்காங்க. கரெக்டாக அந்த இடத்துல அந்த பச்சை நாகினியும் வராங்க. வந்துட்டு நம்ம சிசி புள்ளியை பார்த்துட்டு, ஏன்டா இன்னமும் மாடா அந்த வேம்பயர்ஸ் நீ தொலைவர அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அதுக்கெல்லாம் அழிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நாங்கள் இங்கேருந்து போவோம் அப்படின்னு நம்ம சிசி புள்ளியும் சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம பச்சை நாகினி என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே உத்து பார்த்துட்டு பாரு, அந்த வர கப்பலில் தான் வந்துட்டு வேம்பயர்ஸ்லாம் இருக்காங்க, ஒரு பொண்ணை போட்டு கழுத்தை கடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளோட பச்சை நாகினி நக்கலாக சொல்லுவாங்க. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம சிசி புள்ள கேட்கும்போது, என்னோட கண்ணு ரொம்ப ஷார்ப் பண்ணி வேணா போய் பாரு அப்படின்ட்டு நம்மளோட பச்சை நாகினி சொல்கிறாங்க. நம்ம சிசி புள்ள நம்ம பச்சை நாகினி சொன்னதுமே வேகமாக கிளம்பும் போதே நம்மளோட பச்சை நாகினி என்ன சொல்லுவாங்க, டே ஒரு நிமிஷம் இருடா, அங்கே ஒரு பெரிய ஒரு வேம்பயர் இருக்குடா போகாத அப்படின்னு சொல்லி நம்ம பச்சை நாகினி அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சிசியை போல தான் ஆர்வம் கொள்ளராஜா அதெல்லாம் கேட்குறதெல்லாம் இல்லைங்க. நேராக அங்கே போகிறாரு. போனதுமே நீங்கள் தானே அந்த சாத்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே அப்படியே ஒவ்வாள் மாதிரி மாறதுமே நம்மளோட சிசியை போல சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக சண்டை போடுறாருங்க. ஒவ்வொருத்தராக போட்டு அடித்து தம்சம் பண்ணுறாரு, ஒரு ஒரி மாதிரி விட்டு முத்திரையின் அருள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவரு சண்டை போடுறாருங்க. சண்டை போட்டு முடிச்சுட்டு அந்த கப்பல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு கை வந்து நம்மளோட சிசியை புள்ளியை கழுத்தை பிடிச்சி உள்ளே இழுத்து போட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ரத்த காட்டறி மாதிரி இருக்குங்க. அது நம்மளோட சிசி புள்ளியோட கழுத்தை கடிச்சதுமே நம்ம சிசி புள்ளி என்ன பண்ணாலும் அவர்கிட்ட ஒரு மணி மாதிரி இருக்குங்க. அந்த மணியை ஆட்டினதுமே நம்ம ஜெட்லிக்கு வந்துட்டு சவுண்டு கேட்டிருக்கோம், ஆஹா நம்ம சிசி புள்ளியோட பிரச்சனை மாட்டிட்டாண்டா அப்படின்ட்டு. அந்த பெரிய சைஸ் வேம்பயர் நம்மளோட சிசி புள்ளியோட கழுத்தை கடிச்சுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்ட்டு அது பறந்து போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம ஜெட்லி தாங்க அங்கே வந்துட்டு கரெக்டாக வந்து தடுத்து நிறுத்துவார். பட் இருந்தாலும் அந்த வேம்பயர் என்ன பண்ணுதுன்னா, அங்கே நிறைய கப்பல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கப்பல் எல்லாமே தூக்கி நம்மளோட ஜெட்லி மேலே அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நம்ம ஜெட்லி என்ன பண்ணுவார்னா, அப்படியே ஒவ்வொன்றா அந்த போட்டு மேலே தூக்கி போட்ட போட்டு இருக்கும் பார்த்தீங்களா கப்பல், அது மேலே ஒவ்வொன்றா அப்படியே தாவி ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒவ்வாலை வந்துட்டு அந்த பெரிய வேம்பயரை வந்துட்டு பிடிச்சிட்டாருங்க. வேம்பயரும் ஜெட்லியும் பறந்துக்கிட்டே ஊருக்கு வெளியே அந்த பக்கமாக போயிடுறாங்க. போனதுமே அங்கே ஒரு எரிமலை இருக்குங்க. அந்த எரிமலைக்குள்ளேயே கரெக்டாக அந்த வேம்பயர் உள்ளே போவாங்க, நம்ம ஜெட்லி உள்ளே போவாங்க. உள்ளே போனதுமே அந்த வேம்பயர் என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஜெட்லி அடித்து ஒரு பக்கம் தள்ளி விட்டுரும். நம்மளோட ஜெட்லியும் விடுற மாதிரியே தெரியலைங்க. அந்த வேம்பயரை மறுபடியும் அந்த மலை மூட்டிலேருந்து அப்படியே குதிச்சு அந்த வேம்பயரை ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படியே வந்துட்டு கொண்டுட்டு அந்த நெருப்பு குளம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு நடுவில் ஒரே ஒரு பாறை இருக்குங்க. அந்த பாறையில் நம்மளால் அழகாக ஸ்டாண்டிங் ஆகி அப்படியே புத்தருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு அங்கேருந்து இந்த சீனை வந்துட்டு முடிக்கிறாங்க. அடுத்துக்கு நம்ம ஜெட்லி என்ன பண்ணுறாருன்னா, நம்ம சிசி புள்ளியை தூக்கிக்கிட்டு அப்படியே அவங்களோட மடம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மடத்துக்கு நம்மளோட சிசி புள்ளியை தூக்கி நம்ம ஜெட்லியும் போகிறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே குருவை என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவன் ரத்த காட்டறியில் கடிப்பட்டிருக்கான், இவனுக்கு கொஞ்சம் உடம்பு சொல்ல இவன் நாம தான் பராமரிக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஜெட்லியும் வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளோட சிசி புள்ளியும் அப்படியே மயக்கம் தெளிஞ்சு அப்படியே எந்திரிச்சு உட்காராருங்க. உட்காந்து முடிச்சதுமே அங்கே கூடிய சின்ன பசங்க எல்லாமே நம்மளோட சிசி புள்ளியை பார்த்துட்டு பயங்கரமாக கத்திட்டு அரைட்டு தெரிச்சுக்கிட்டு வெளியே ஓடுறாருங்க. சிசி புள்ள எதுக்குறா நம்மளை பார்த்து இவனுங்க ஓடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே நோட்டீஸ் பண்ணும்போது, இந்த டிராகுலா கடிச்சதுனால அவரும் அப்படியே டிராகுலா மாறுறதை அவர் அப்படியே பார்த்துட்டாருங்க. அப்படியே நம்ம சிசி புள்ள அங்கே அலறாரு. அந்த சின்ன பசங்க எல்லாமே ஓடி போய் நம்ம ஜெட்லி கிட்ட, இந்த மாதிரி நம்ம சிசி புள்ள ஒரு டிராகுலாவாக மாறிட்டு இருக்கிறான், அதெல்லாம் இவங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான் நம்மளை பார்க்கறதுக்கு பிடிக்காம அப்படின்னு அந்த சின்ன பசங்களும் சொல்கிறானுங்க. அங்கேருந்து தெரிச்சு ஓடி வந்த நம்மளோட சிசி புள்ளையும், போதுண்டா நாமளே தீய சக்தியை அழிச்சுப்புட்டு நாமளே தீய சக்தியாக வாழக்கூடாது, நாமளே கொண்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போகிறதுக்கு அவர் ரெடியாக வராருங்க. தூக்கு கயிறுலாம் கட்டிட்டு தொங்குறதுக்கு தயாராக இருக்கார். அப்போ நம்மளோட பச்சை நாகினி கரெக்டாக அங்கே வந்துட்டு நம்ம சிசி புள்ளியை பார்த்துட்டு, ஏன்னா தூக்கெல்லாம் போட போகிற இருக்குது, சரி சூப்பர் போடு அப்படிங்கும்போது நம்ம சிசி புள்ளி அழுந்துக்கிட்டே, நானே தீய சக்தியை அழிக்கிறவன், நானே ஒரு தீய சக்தியாக மாட்டேனே அப்படின்ட்டு நம்ம சிசி புள்ளி அழுந்துக்கிட்டே, சரிம்மா நானும் சாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கு போகிறதுக்கு தயாராக இவர் பேசிக்கிட்டே தான் இருப்பார். நம்மளோட நாகிட்டே சீக்கிரம் தூக்கு போடுறா அப்படின்ட்டு கீழே வந்துட்டு ஒரு சேர் மேலே நின்றுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த சேரை எட்டி உதச்சிறாரு. ஓச்சதுமே நம்மளோட சிசி புள்ளியும் கழுத்தில் கயிறு மாட்டிக்கிட்டு அப்படியே தொங்கிக்கிட்டு அலறிட்டு இருப்பாருங்க. அதுக்கப்புறமேட்டு தான்
பச்சனாங்கனியும் நம்மளோட சிசி புள்ளி அப்படியே காப்பாற்றி விட்டுறாங்க. காப்பாற்றி விட்டு இப்போ எதுக்கு நீ அழுகுற, நீயும் ஒரு பூதம் தான் நானும் ஒரு பூதம் தான், இப்போ என்ன உனக்கு அப்படிங்கும்போது நம்மளோட சிசி புள்ளி நீ பூதமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் நம்மளோட பச்சனாங்கனி அவங்களோட நாகினி ரூபத்தை அப்படியே லைட்டாக வந்துட்டு காட்டுவாங்க. அதை பார்த்ததுமே நம்ம சிசி புள்ள பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிடுவாங்க. அழுவ ஆரம்பிச்சதுக்கு மேட்டு நம்மளோட பச்சனாங்கனி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வவ்வாலாச்சே, வவ்வால் வந்துட்டு இப்படிலாம் இருக்கக்கூடாது, உனக்கு வவ்வாலா மரத்துக்கு எப்படி நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்ட்டு ஒரு மரத்தில் காலை கட்டி தொகை போட்டுறாங்க. தொகை போட்டுட்டு நம்மளோட பச்சனாங்கனி என்ன கேட்குறேன்னா, நான் அழகாக இருக்கிறேன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே நான் கண்ணுக்கு நல்லா உழுந்துரும் போலக்குதுமா, தயவு செய்து இறக்கி விடுமா அப்படின்னு சொல்லும்போது நம்மளோட பச்சனாங்கனி கயிறை அவுத்து விட்டுறாங்க. நம்மளோட சிசி புலி இப்படி படுத்துக்கிட்டு ஒரு மயக்கத்திலே இருப்பாங்க. அப்போ நம்மளோட பச்சனாங்கனி என்ன கேட்பாங்கன்னா, அழகாக இருக்கிறனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்க அப்படின்ட்டு நம்மளோட சிச்சி புலி வந்துட்டு சொல்லுவாருங்க. அடுத்து என் கழுத்தை அவனுக்கு கடிக்கணும் போல இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பச்சனாங்கனி கழுத்தை தடவி காட்டுவாங்க. நம்மளோட சிசி புலி அப்படியே டிராகுலா மாதிரி அப்படியே மாறிட்டு பல்ல அப்படியே நீட்டிக்கிட்டு கடிக்கிறதுக்காக போவாங்க. அப்போ நம்ம பச்சனாங்கனி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கோழியோட கால் எடுத்து நம்மளோட சிசி புள்ள வாயிலே வச்சுருவாருங்க. வச்சதுமே நம்மள ஐயோ சீச்சி அப்படின்னு சொல்லி அது வாயிலேருந்து கீழே துப்பி விடுவாருங்க. துப்பிவிட்டு நம்மளோட பச்சனாங்கனி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தா வாயை கொப்பி சாப்பிட்டு ஒரு குடுவை மாதிரி கொடுப்பாங்க. கொடுத்ததுமே நம்ம நல்லா வாயை கொப்பி இது குடிப்பார். குடிச்சிட்டு அப்படியே புரிச்சின்னு மூஞ்சி மேலே நம்மளோட பச்சனாங்கனி மேலே அவர் துப்பிடுறாருங்க. துப்புறதுக்கு அப்புறமேட்டு தான் தெரியுது அது வந்து ரத்தம் அப்படின்னு. நீ எதுக்கு ரத்தத்தை கொடுத்த அப்படின்னு சொல்லி நம்ம சிசி புள்ள பயங்கரமாக கதறி அழுவாருங்க குழந்தைத்தனமா. அப்போ நம்மளோட பச்சனாங்கனி என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என் கழுத்தையும் கடிக்க வந்துட்ட, கறியும் சாப்பிட்ட, நீ வந்து ரத்தத்தையும் குடிச்சிட்ட, இதுக்கு மேலே நீ புத்த திறவி இல்லை, எங்களை மாதிரி ஒரு பூதம் தான், இனிமே இந்த மாதிரிலாம் அழுவாத புரியுதா, நீ எங்களில் ஒருத்தன் அப்படின்ட்டு கொஞ்சம் தேத்தி விடுறாங்க நம்மளோட பச்சனாங்கனி தான். நம்ம பச்சனாங்கனிக்கு நம்மளோட சிசி புள்ள மேலே ஒரு க்ரஷ் போல இருக்குங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினியும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. என்னதான் ஹீரோயினும் ஒரு நாகினியாக இருந்தாலும் அதை எல்லாமே மறந்து நம்ம ஹீரோவோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. நம்மளோட ஹீரோவும் இவதான நம்மளோட வாழ்க்கை அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அவங்களோட காதல் வாழ்க்கையை அப்படியே சூப்பராக வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட வெள்ளை நாகரி என்ன பண்ணுறாங்கன்னா, வா எங்களோட வீடு ஒன்று இருக்குது, எங்களோட ரிலேட்டிவ்ஸ்லாம் உனக்கு வந்து நான் காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினியும் அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. போனதுமே நம்ம ஹீரோயினிக்கு தான் நிறையா வந்துட்டு இந்த பூத ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த எலி, இந்த அணில், இந்த ஆமை எல்லாமே இவங்க எல்லாருமே ஒரு மனித ரூபத்துக்கு மாறி நம்மளோட ஹீரோ கூட அப்படியே ஜாலியாக வந்துட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது இவங்க இருக்கிற வீட்டை சுற்றி கொஞ்சம் நம்ம ஜெட்லியோட ஆளுகள் எல்லாமே வந்துட்டு வந்துடுறாங்க. இதை வந்துட்டு பச்சனாங்கனி வந்துட்டு நோட்டீஸ் பண்ணுறாங்க. நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம எப்படி ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு வெள்ளை நாகரி பயப்படும்போது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவோட புடக்கலத்திலே பச்சனாங்கனி ஒரு அடி வைக்கிறாங்க. அடி வச்சதுமே அங்கே வந்துட்டு அவங்க மயக்கம் போட்டுறாங்க. மயக்கம் போட்டு நம்ம வெள்ளை நாகரி தாங்க அங்கேருந்து அவரை தூக்கிட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்மளோட பச்சனாங்கனிக்கும் நம்மளோட ஜெட்லிக்கும் பயங்கரமாக சண்டை போடுங்க. ரெண்டு பேருமே ஒரு கட்டத்துக்கு மேலே சூப்பராக சண்டை போடுவாங்க. அப்போ வந்துட்டு நம்ம ஜெட்லி என்ன பண்ணுறாருன்னா, அவர்கிட்ட ஒரு மந்திர குடுவமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குடுவையை நீட்டி அப்படியே நம்மளோட பச்சனாங்கனியை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. இந்த பக்கம் நம்மளோட சிசி புலி உட்காந்துட்டு ஒரு பக்கம் மறைவாக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாருங்க. நம்மளோட பச்சனாங்கனி அட்டாக் பண்ணதுமே நம்மளோட சிசி புலி கோவம் வந்துருந்துங்க. அப்படியே அவர் முழு ஒவ்வாலாவே மாறி ரெக்கையில் அப்படியே விரிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணால் நேராக ஜெட்லி கிட்ட பறந்து போயிடறாருங்க. பறந்து போனதுமே கரெக்டாக பச்சனாங்கனிக்கும் ஜெட்லிக்கு நடுவில் ஒரு பேர் நிற்பாருங்க. அதை பார்த்து நம்ம ஜெட்லி ஒரு பதட்டப்பட்டு சிசியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சக்தியை வந்துட்டு வேற இடத்துல அடிச்சிடறாருங்க. அது ஒரு இடத்துல போய் அப்படியே வெடிச்சிருங்க. நம்மளோட பச்சனாங்கனியும் அப்படியே மயக்கம் போட்டு அதே இடத்துல வந்துட்டு லைட்டாக சாஞ்சிடுறாங்க. நம்மளோட சிசி புள்ள என்ன சொல்லுவாருன்னா, குருவே என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவை இந்த பக்கம் விட்டுவிட்டு நம்மளோட பச்சனாங்கனியை அப்படியே தூக்கிட்டு நம்மளோட சிசி புள்ள அப்படியே பறந்துட்டு போறாருங்க. இவர் பறந்துட்டு ஒரு இடத்துக்கு போகும்போது நம்மளோட பச்சனாங்கனிக்கு அப்படியே மயக்கம் வந்துட்டு தெளிஞ்சிடும். அப்படியே நம்ம பச்சனாங்கனி நம்ம சிசி புள்ளையை பார்க்க, நம்ம சிசி புள்ள அப்படியே நம்ம பச்சனாங்கனியை பார்க்கும்போது அப்படியே அந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஒரு ரொமான்ஸ் வந்து அப்படியே கிளாஷ் ஆன மாதிரி தாங்க காட்டுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை அவங்களோட வீட்டுக்கே கூட்டிகிட்டு நம்மளோட ஹீரோயினி வந்துடுறாங்க. ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நீங்கள் கொஞ்சம் மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோயினி வந்துட்டு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெட்லியும் நம்மளோட ஜெட்லி குரூப்பும் ஒரு ஊர் பக்கம் வராங்க. வந்ததுமே மக்கள் ஏதோ ஒரு பெரிய வியாதியில் வந்துட்டு மாட்டிக்கிட்ட மாதிரி நமக்கு வந்து காட்டுவாங்க. அந்த இடத்துல நம்மளோட ஹீரோ தாங்க நிறையா மருந்துகள்லாம் தயார் பண்ணி ஒவ்வொருத்தருக்குமே கொடுத்துட்ருக்காரு. பட் இருந்தாலும் அது எந்த ஒரு யூஸுமே இல்லைங்க. நம்மளோட ஜெட்லி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இரு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு வார்னிங்கை போட்டு நம்ம ஜெட்லி அங்கே இருக்கக்கூடிய தீய சக்தியெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தொலைவிட்டு இருக்காருங்க. தொலைவிட்டு இருக்கும்போதே ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பெண்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்க அப்படியே தீய சக்தி மாதிரி அவங்கள வந்துட்டு காட்டுவாங்க. நம்ம ஜெட்லியும் நம்ம ஜெட்லி குரூப்பும் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சதுமே அந்த தீய சக்தியில் எல்லாமே காட்டுக்குள்ளே ஒரு குட்டி சைஸ் ஓனாய் மாதிரி எல்லாமே ஓடுதுங்க. அந்த மூங்கில் காட்டில் இந்த குள்ளநரி மாதிரி இருக்கக்கூடிய தீய சக்தி எல்லாமே ஒரு இடத்துல வந்து நின்றுதுங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே வந்துட்டு சுத்து போட்டுறாங்க. அப்போ நம்மளோட ஜெட்லி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அந்த மந்திர குடுவை எடுத்து நீட்டி இவங்களை அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு இருப்பாருங்க. அப்போ இந்த குள்ளநரிகளை என்ன பண்ணால், உங்களால் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எங்கேருந்து நாங்கள் தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாய வலை மாதிரி அங்கே வந்துட்டு உருவாக்குறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாமே அழகான பெண்களாக மாறி நம்மளோட ஜெட்லியும் அதே மாதிரி நம்ம ஜெட்லியோட சிசி பிள்ளைங்க எல்லாருமே அவங்களோட கற்பு எப்படி இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுற மாதிரி அவங்களோட மனசை வந்து கலைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் அவங்க எல்லாருமே ஈடுபடுறாங்க. அப்போ நம்மளோட ஜெட்லி வந்துட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, சிசி பிள்ளைங்களா, யாரும் எதையும் நினைக்காதீங்க, நம்மளோட குருவோட நாமத்தையே போதிச்சுட்டு இருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, எதை பற்றி நினைக்காதீங்க. நம்ம ஜெட்லியை பயங்கரமான அளவுக்கு வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட ஜெட்லிக்கே ஒரு நிலைமை வந்து திரும்பிடுங்க. திரும்பினதுமே தீய சக்தி எல்லாமே ஒளிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து ஒரு சக்தி அப்படியே வெளிப்படுத்துவாருங்க. வெளிப்படுத்திட்டுமே அதுங்க எல்லாமே தெரிச்சு போயிடும். நம்ம ஜெட்லியும் கரெக்டாக அவரோட மந்திர குருவியில் அதை வந்துட்டு பிடிச்சிட்றாருங்க.
இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ இந்த தீய சக்தியால் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த கிராமத்து மக்கள், அவங்களுக்கு எல்லாமே மருந்து கொடுத்து காப்பாற்றுறதுக்காக நம்மளோட ஹீரோ கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக சாப்பிடாம தூங்காமல் ஏதோ மருந்து கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப பிஸியாக இருப்பார் போலக்குதுங்க. அதுக்கு நம்ம ஹீரோயினை வந்துட்டு, ஏங்க இப்படி வந்து கஷ்டப்பட்டு 3 நாளாக தூங்காமல் வேலை செய்கிறீங்களே, உங்கள் உடம்புக்கு எதுவும் ஆயிரப்போகுது அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோயினி அப்படியே ஒரு அன்பாக கேட்பாங்க. அதுக்கு நம்மளோட ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அந்த கிராம மக்களே என்னை நம்பி தான் இருக்கிறாங்க, அவங்கள எப்படியாவது நான் காப்பாற்றணும், இல்லை நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படின்ட்டு சொல்லி முடிச்சு நம்ம ஹீரோவும், நீ சும்மா தான் இருக்கிற, இதை அதை கொஞ்சம் சூடு பண்ணி இதை கொஞ்சம் கிளறிட்டே இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு வேலை கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் என்னடா நம்மளோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நம்மளோட ஹீரோ இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினி பல வருடங்களாக இதை சேர்த்தி ஒரு சக்தி வச்சுருப்பாங்க போல, நம்ம நாகினி இல்லைங்களா, அவங்க அந்த மருந்துக்குள்ளே அவங்களோட சக்தியை கொஞ்சம் செலுத்திடுறாங்க. செலுத்துறதுமே அந்த மருந்துக்குள்ளே ஏதோ சக்தி வந்த மாதிரி இருக்கும், நம்ம ஹீரோயினிக்கு ஏதோ ஒரு பலவீனம் ஆன மாதிரி இருக்குங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த மருந்து எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டு எல்லா மக்களுக்குமே கொடுக்குறாங்க. கொடுத்ததுமே எல்லா மக்களுமே சரியாக வராங்க. சரியானதுக்கு அப்புறமேட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே நம்மளோட ஜெட்லி அந்த பக்கம் வராங்க. வந்ததுமே, குருவே இந்த மாதிரி இந்த மருத்துவர் தான் எங்களை எல்லாருமே காப்பாற்றுறாரு, இந்த மருந்தை குடிங்க, உங்களுக்கு இந்த நோய் வராது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த மருந்தை பார்த்ததுமே நம்மளோட ஜெட்லி கண்டுபிடிச்சிடறாங்க, இதில் ஏதோ ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. நம்மளோட ஜெட்லி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நேராக நம்மளோட ஹீரோவை போய் பார்த்துட்டு, இந்த மருந்தை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தாங்க பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை சொல்கிறாரு. உனக்கு யார் உதவி பண்ணா அப்படிங்கும்போது, என்னோட மனைவி தான் உதவி பண்ணாங்க அப்படின்னு சொல்லும்போதே நம்மளோட ஜெட்லி கண்டுபிடிச்சிடுறாரு, நம்ம ஹீரோ ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் வந்து மாட்டிக்கிட்டான் அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஜெட்லி வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீ மக்களுக்கு நல்லா சேவை பண்ணியிருக்க, உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திர கத்தியை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஜெட்லி வந்து கொடுக்குறாருங்க. இது எதுக்கு குருவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது, எதுக்கு இருந்தாலும் வச்சுக்கடா தம்பி அப்படின்ட்டு நம்மளோட ஜெட்லி வந்து சொல்லிடுறாருங்க. சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட ஹீரோ என்ன சாப்பிடல, நான் போயிட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு இவங்களும் ரெடி ஆகுறாங்க. அப்போ அவங்களோட நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பூதங்கள் எல்லாமே, அதில் வந்து எலி பூதம் வந்துட்டு அங்கே இருக்குங்க. அந்த எலி வந்துட்டு என்ன சொல்லுவோன்னா, அக்கா நீ ரொம்ப வந்துட்டு சோர்வாயிட்ட, உன்னோட பல வருஷங்களாக நீ சேர்த்து வச்சுக்கூடிய சக்தியை வந்து நீ இழந்துட்ட, நீ அங்கே போகாத, நீ கொஞ்ச நாள் ஓய்வெடு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அந்த எலியை சொல்லுங்கள். அதுக்கு நம்மளோட ஹீரோயின், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நம்மளோட ஹீரோ சாப்பிடாமல் இருப்பார், நான் போய் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து அவங்களும் கிளம்புவாங்க. அவங்க கிளம்பும்போது நம்ம ஜெட்லி வந்துட்டு அவங்கள பார்த்து நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. நம்மளோட வெள்ளை நாகினியும் நம்மளோட ஹீரோவை போய் பார்க்கலாம், அவருக்கு போய் சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்துக்குள்ளே போகிறதுக்கு இவங்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க போயிட்டு இருக்கும்போதே நம்மளோட ஜெட்லியை வந்துட்டு பார்த்துடுறாங்க. ஜெட்லியை பார்த்ததுமே நம்மளோட ஹீரோயின் அப்படியே பதட்டப்படுறாங்க, பயப்படுறாங்க. சரி இந்த பக்கமாக போவானா, இவருக்கு தெரியாமல் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு வழி எல்லாமே நம்ம ஹீரோயினையும் வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஜெட்லி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து லாக் பண்ணிடுறாங்க. 2 பேருமே பார்த்துக்கிறாங்க. 2 பேருக்குமே சண்டை படு ஜோராக போகுதுங்க. நம்மளோட வெள்ளை நாகினியை நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, 2 சைடு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வறு மாதிரி வீடு இருக்குங்க. அந்த வீடு அப்படியே 2 கையில் அப்படியே அமுக்கி அவங்க அப்படியே அடிச்சு நொறுக்கலான்னு சொல்லி அந்த வீடு அப்படியே வந்து அமுக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஜெட்லியை நடுவில் வச்சுட்டு நம்மளோட ஜெட்லி வந்துட்டு என்ன பண்ணுவாரா, இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கையை ஒரு சக்தியில் வந்து வெளியப்படுத்துவாங்க. வெளியப்படுத்துறப்ப அந்த வீடு எல்லாமே வந்துட்டு உடஞ்சி போயிடும். அடுத்து நம்மளோட ஜெட்லி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே பக்கத்தில் நிறைய மூங்கிலாம் இருக்குங்க. நம்மளுக்கு நிறைய மந்திர சக்திலாம் தெரியும் போலக்குதுங்க. அந்த மூங்கில் எல்லாமே உடச்சி அதை ஒரு ஷார்ப்பாக்கி அதையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி நம்மளோட நாகினியை வந்து அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அதை வந்து நிறுத்திடுவார். நம்மளோட ஜெட்லியும் நம்மளோட ஹீரோயினி பக்கத்தில் போயிட்டு, உன்னோட பல காலங்களாக நீ சேர்த்து வச்சிருக்கக்கூடிய சக்தியை இந்த கிராம மக்களை காப்பாற்றுறதுக்காக நீ பயன்படுத்தியிருக்க, இந்த நல்ல காரியத்துக்காக தான் உன்னை நான் மன்னிச்சு விட்றேன், முதல்ல இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு நம்ம ஜெட்லி வந்து சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு அடுத்துட்டு, இனிமேல் நம்ம ஹீரோ பக்கம் நீ வரக்கூடாது, உன்னால் அவனுக்கு நிறைய ஆபத்து இருக்குது, அவனோட உயிருக்கே உன்னால் ஆபத்து இருக்குது, அதனால் இங்கேருந்து கிளம்பு, இல்லை உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜெட்லியும் சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 2 பேருமே மனசு விரும்பி காதலிக்கிறோம், என்னால் அவருக்கு எப்படி பிரச்சனை வரும் அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோயினி கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஜெட்லி என்ன சொல்கிறாருன்னா, நீ ஒரு நாகினி அப்படிங்கிறத உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளோட ஹீரோயின் அப்படியே சைலண்டாக வராங்க. இதுவே உனக்கு கடைசி, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெட்லியும் அங்கே இருந்துட்டு கிளம்புறாங்க. நம்மளோட ஹீரோயினையும் அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நம்மளோட ஹீரோவும் வராருங்க. ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இந்த மக்கள் எல்லாமே ரொம்ப புகழ்கிறாங்க, நீ வந்த நேரம் எல்லா மக்களையும் நான் குணப்படுத்தினேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சந்தோஷப்படுறாருங்க. சந்தோஷப்பட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு ஒயின் மாதிரி இருக்கும் போல இருக்குங்க, அந்த ஒயினை ஊற்றி கொடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் சந்தோஷமாக வந்துட்டு குடிக்கிறாங்க. 2 பேரும் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுமே நம்ம ஹீரோயினி அதை குடிச்சிட்டு ஒரு மாதிரி ஆகிறாங்க. இதில் நீங்கள் என்ன கலந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஏதோ ஒரு பழத்தோட பேரை வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்கிறாருங்க. நம்ம ஹீரோவே வந்துட்டு சொல்கிறாரு, ஆமாம் இது வந்துட்டு விஷத்தை முறிக்கும், பாம்போட விஷத்தை முறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுதுங்க, தலை சுற்றுதுங்க. உடனே இவங்க ரூமுக்குள்ளே போயிட்டு வந்து பூந்துக்கிறாங்க. பூந்துக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட நாகினி உருவத்துக்கு அப்படியே மாறுறாங்க அந்த ஒயினை குடிச்சதுனால. நம்ம ஹீரோ உள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுவார். நம்ம ஹீரோயினி தயவுசெய்து வராதிங்க, நீங்கள் அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துட்டு கத்துவாங்க. நம்மளோட ஹீரோவும் நாகினி இருக்கக்கூடிய அந்த வீட்டை வந்துட்டு நம்மளோட ஜெட்லி குரூப் எல்லாமே வந்துட்டு சுத்து போட்டுறாங்க. இதை வந்துட்டு நம்மளோட ஹீரோயினி கவனிச்சிடுறாங்க. கவனிச்சுட்டு நம்மளோட ஹீரோயினி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஹீரோ கிட்ட, என் கூட நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தீங்களா அப்படிங்கும்போது, என்னம்மா இப்படி கேட்குற, நீ தானே என் உயிரே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் சொல்கிறாருங்க.
அடுத்து நம்ம ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் காதலிக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சொன்னீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு கேட்கும்போது, எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, நீ தானே எனக்கு மூச்சை கொடுத்தே காப்பாற்றின, நீ இல்லாமல் இந்த உலகத்தில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோவும் வந்துட்டு அவரோட காதல் மலையை அப்படியே பொழியாருங்க. அதை கேட்டு அப்படியே நம்மளோட ஹீரோயினும் அப்படியே மனசுக்குள்ளுதுங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு ஜெட்லி வந்துடுறாருங்க. வந்ததுமே நம்மளோட ஜெட்லி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஹீரோயினை பார்த்துட்டு உன்னை தான் அப்பயே கிளம்ப சொன்னல, நீங்கள் இருந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெட்லி கேட்பாருங்க. அதுக்கு நம்மளோட ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் 2 பேரும் ஏன் பிரிக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 2 பேருக்குமே பயங்கரமாக சண்டை போகுதுங்க. நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு பாம்பு உருவத்துக்கே மாறிடுறாங்க. இவங்க கதவு விட்டு இந்த பக்கம் வந்ததுமே நம்ம ஜெட்டி கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. கதவு ஓப்பன் ஆயிருதுங்க. ஓப்பன் ஆனதே நம்ம ஹீரோ பார்த்துறா, ஐயோ என்னடா வெள்ளை கலர் பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக பயந்துட்டு போய் விழுந்துறாங்க. விழுந்ததுமே நம்ம ஜெட்லியும் அந்த பாம்பு பயங்கரமாக சண்டை போடுவாங்க. ஹீரோ பயத்தில் என்ன பண்ணுவார்னா, நம்மளோட ஜெட்லி வந்துட்டு ஒரு கத்தி கொடுத்துருப்பாரு பார்த்தீங்களா, அந்த மந்திர கத்தி, அதை வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு கண்ணை மட்டும் அப்படியே நின்றுட்டு இருப்பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஜெட்லி அந்த பக்கம் தள்ளி விடுவார். நம்மளோட வெள்ளை நகனி கரெக்டாக அந்த கத்தியில் போய் மோதிடுவாங்க. மோதிரதான் யாரா குத்துறது அப்படின்னு சொல்லி பாம்பு உருவத்திலே நம்ம ஹீரோவை பார்த்து அப்படியே முறைப்பாங்க. பார்த்தா அது நம்ம ஹீரோங்க. அடுத்து கரெக்டாக அந்த இடத்துல எல்லாமே சுத்து போட தயாராகிடுவாங்க. நம்மளோட நாகரி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இருக்கிறது ஒரு ஏரிக்குள்ளே போல இருக்குதுங்க. அப்படியே உள்ள உடச்சிக்கிட்டு அந்த தண்ணி வழியே வெடிச்சு அவங்க அப்படியே தப்பிச்சு போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, குருவே என்னோட பொண்டாட்டியை வந்துட்டு காணோம், அந்த வெள்ளப்பாம்பு தான் முழுங்கிடுச்சு போல இருக்குது, என்னை காப்பாற்றி கொடுங்க, என் மனைவியை காப்பாற்றி கொடுங்க அப்புறம் நம்மளால பயங்கரமாக பயப்படுறாங்க நம்ம ஹீரோவும். அதுக்கு நம்ம ஜெட்லி வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு நிமிஷம் பொறுமையாரு, நான் சொல்கிறத நல்லா கேளு, இவ்வளவு நாளா நீ மனைவியை நினச்சிட்டு ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்துகிற பற்றியா, அந்த பொண்ணே ஒரு பூதம் தான், அந்த பொண்ணு ஒரு நாகினி, ஆனால் அந்த பொண்ணை நீ மறந்துடு, நீ சேஃபாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு புத்தர்கள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்மளோட ஜெட்லி குரூப்பும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்மளோட ஹீரோவும் கதறி கதறி அழுகுறாங்க. ஏன்னா அவர் வந்துட்டு அந்த கத்தியால் குத்திருப்பார் பார்த்தீங்களா, அதை நினச்சி பயங்கரமாக அழுகுறாரு. ஐயோ நம்ம மனைவியை நாமளே கொண்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதறி கதறி அழுகுறாருங்க. கரெக்டாக நம்மளோட எலிக்குட்டி அந்த இடத்துல வந்துட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, அவங்கக்கிட்ட இப்போ சக்தி இல்லை, அதே மாதிரி இந்த மந்திர கத்தியாலையும் குத்து வாங்கியிருக்காங்க, அவங்க உயிருக்கு ரொம்ப வந்து ஆபத்து, இவங்களை நம்ம காப்பாற்றோம்னா ஒரே வழிதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த எலி சொல்லுதுங்க. நம்ம ஹீரோ என்ன அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மந்திர கோட்டையில் ஒரு மந்திரமான ஒரு வேர் இருக்குது, அந்த வேரை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா நம்மளோட ஹீரோயினையை காப்பாற்றிடலாம், அந்த இடம் எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எலி கூப்பிடுதுங்க. நம்மளோட ஹீரோவும் என்னோட மனைவியோட சாவுக்கு நானே காரணமாக இருக்கக்கூடாது, அவளை நான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எலிக்குட்டியும் நம்மளோட ஹீரோவும் அங்கே கிளம்புறாங்க, அந்த மந்திர கோட்டைக்கு போகிறாங்க. இந்த பக்கம் நம்மளோட பச்சை நாகனியும் நம்மளோட வெள்ளை நாகனியும் அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. நம்மளோட வெள்ளை நாகனிக்கு ஒன்றுமே முடியலைங்க, அப்படியே மயக்கம் போட்டு உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் நம்மளோட எலிக்குட்டியும் கரெக்டாக அந்த மந்திர கோட்டைக்கு போயிருதுங்க. போனதுமே அந்த எலி என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு மேலே என்னால் வர முடியாது, நீ தான் போய் எடுக்கணும், ஏன்னா நானும் ஒரு பூதம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலி சொல்லுது. அடுத்து அந்த எலிக்குட்டி நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மந்திர வேறு பல உருவங்களை வந்துட்டு எடுக்கும், ஆனால் அந்த மந்திர வேறு மட்டும் எரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலியும் நம்ம ஹீரோவுக்கு ஒரு குழுவை கொடுக்குதுங்க. நம்ம ஹீரோவும் வேகமாக அப்படியே அந்த மந்திர கோட்டையில் ஏறி கரெக்டாக அந்த இடத்துக்கு போயிடுறாருங்க. போனதுமே அங்கே ஒரு மந்திர வேர் அப்படியே மிதந்துக்கிட்டே இருக்குங்க. அந்த வேரை கரெக்டாக நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு போய் பிடிச்சிடாருங்க. பிடிச்சதுமே அது வந்து பேசு, என்ன நீ என்னையுமே பிடிக்கிறியா, என்ன வேணாலும் தூக்கிட்டு போகிற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேறு அப்படியே நிறையா கொஞ்சம் நிறையா வேறு அப்படியே மாறிடுங்க. மாறிட்டு நம்ம ஹீரோவை அப்படியே நம்ம ஹீரோவோட உடம்புல அப்படியே உட்காந்து நம்ம ஹீரோ அப்படியே வேறு மூலியமாக சுற்றி கொண்டு வரலாம்னு சொல்லி அது ட்ரை பண்ணுங்க. அப்போ நம்ம எலிக்குட்டி சொன்னது நம்மளோட ஹீரோவுக்கு ஞாபகம் வரும். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார்னா, ஒரு நெருப்பு மாதிரி பற்ற வச்சு தன்னோட உடம்புல எல்லாமே காட்டுவாருங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய வேர்கள் எல்லாமே அப்படி எரியுங்க. எரிஞ்சதுமே எல்லா வேர்களும் அப்படியே அந்த பக்கமாக பறந்து போயிடும். அதில் ஒரே ஒரு வேர் மட்டும் அப்படியே காற்றுல அப்படியே மிதந்து டாக்டர் பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி போதுங்க. கரெக்டாக அதான் மந்திர வேறு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோவும் வந்துட்டு பிடிச்சிடறாருங்க. பிடிச்சதுமே அந்த மந்திர கோட்டையில் நிறைய பூதங்கள் எல்லாமே நம்ம ஜெட்லியும் நம்மளோட சிசிபிலாம் அடக்கி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பூதங்கள் எல்லாமே அப்படி வெளியே வருதுங்க. அந்த இடமே அப்படியே பயங்கரமாக வந்துட்டு ஆடுது. இதை வந்துட்டு நம்ம ஜெட்லியோட குரூப்பும் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இது பெரிய ஒரு அசாமயம் நடக்க போகுது அப்படின்ட்டு. நம்மளோட ஜெட்லி என்ன சொல்றாருன்னா, உடனே எல்லாமே அந்த மந்திர கோட்டைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சிசி பிள்ளைங்களுக்கு எல்லாமே ஆர்டர் போறாங்க. நம்மளோட ஹீரோவும் மணி அடிக்கிற சவுண்டு கேட்டு சரி நிறைய வந்துட்டு குருமார்கள் எல்லாமே அவங்க சிசிகள் எல்லாமே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த மந்திர கோட்டையிலேருந்து அப்படியே இறங்குறாருங்க. இறங்கிட்டு அந்த வேரை கொண்டு போய் நம்மளோட எலிக்கிட்ட கொடுக்குறாருங்க. கொடுத்துட்டு நம்மளோட ஹீரோயினை காப்பாற்று, இங்கே நிறைய பேர் இருக்காங்க, முதல்ல நீ சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலிக்குட்டியை கொடுத்து அனுப்புறாரு. அந்த எலிக்குட்டியை நம்மளோட வெள்ளநாகரி நோக்கி போகுதுங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ தப்பிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓடுறதுக்கு பார்ப்பாருங்க. கரெக்டாக அந்த பூதங்கள் எல்லாமே நிறையா வந்துட்டு விடுதலையாக இருக்குங்க. விடுதலையாயிட்டு எல்லாமே அப்படியே வெளியே வந்துட்டு சுற்றிட்டு இருக்குங்க. அப்போ நம்மளோட குருஜியும் நம்மளோட ஜெட்லியும் நம்மளோட சிசி பிள்ளையுமே எல்லாம் நிறைய பேர் கொஞ்சம் அந்த இடத்துல வந்துடுறாங்க. அந்த பூதங்கள் எல்லாமே அப்படியே நம்ம ஹீரோ மேலே அப்படியே உடம்புல வந்துட்டு ஏறிடுங்க. நம்ம ஹீரோவோட உடம்பு அப்படியே மேலே பறக்குங்க. உடனே நம்மளோட ஜெட்லி என்ன பண்ணுவார்னா, ஒரு வெள்ளை துணி அப்படியே தூக்கி போடுறதுமே அப்படியே நம்மளோட ஹீரோ வந்துட்டு அப்படியே லாக் பண்ணிடுதுங்க அந்த தீய சக்தியோடையே. இந்த பக்கம் நம்மளோட எலியும் வேகமாக போய் அந்த மந்திர வேரை கொடுத்து நம்மளோட வெள்ளை நாகனியை காப்பாற்றிடுறாங்க. காப்பாற்றுறதுமே இது உனக்கு யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய பச்சை நாகனியும் வெள்ளை நாகனியும் கேட்கும்போது நம்மளோட ஹீரோ தான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எலிக்குட்டியை அங்கே சொல்லுதுங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ மேலே நிறைய பூதங்கள் எல்லாமே வந்துட்டு உள்ளே பூந்ததுனால நம்ம ஜெட்லி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களையும் கூப்பிடுங்க,
அதே மாதிரி நம்மளோட சிசி பிள்ளைங்க எல்லாருமே கூப்பிட்டுட்டு நம்மளோட மடத்துக்கான நம்ம கோயிலுக்கு வந்துருங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு நிறைய பேர் எல்லாமே வந்துடுறாங்க, எல்லாமே உட்காந்துடுறாங்க. உட்காந்துட்டு எல்லாமே தியானம் பண்ணுறாங்க. நம்மளோட ஹீரோ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, புத்தர் கையில் வந்துட்டு நம்ம ஹீரோவை உட்கார வச்சிருக்காங்க. உட்கார வச்சு நம்ம ஜெட்லி கிட்ட ஒரு மந்திர குடும்பமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த குடுவையை அப்படியே நம்ம ஹீரோவுக்கு மேலே தலைக்கு வச்சு அப்படியே ஒவ்வொரு ஆவியாக அந்த மந்திர குடுவுக்குள்ளே போகிற மாதிரி தாங்க அப்படியே ஒரு ஒளி மாதிரி நமக்கு வந்துட்டு காட்டுவாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெட்லி என்ன பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக இந்த 2 நாகரிகளையும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்குள்ளேயே ஒரு கதவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கதவுக்கு வெளியே அப்படியே நம்மளோட ஜெட்லி வந்துட்டு அப்படியே நிற்கிறாருங்க ஒரு மந்திர கோளோட. அந்த பக்கம் சொன்ன மாதிரியே கரெக்டாக நம்மளோட வெள்ளை நாகனியும் பச்சை நாகனியும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு நம்மளோட வெள்ளை நாகனி என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் எங்களை பிரிக்க பார்க்குறீங்க, நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணோம், என்னோட ஹீரோவை என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெட்லிக்கிட்ட நம்ம ஹீரோயின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஜெட்லி வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, உன்னால தான் உன்னை காப்பாற்ற போய் தான் அந்த மந்திர வரையை எடுத்துகிட்டு வந்துட்டான். அந்த மந்திர கோட்டையில் இருக்கக்கூடிய எல்லா தீய சக்திகளுமே நம்மளோட ஹீரோவோட உடம்புல போயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெட்லி வந்துட்டு சொல்கிறாருங்க. உடனே நம்ம பச்சை நாகனி கோவம் வந்துடுது. நீ இப்படிலாம் சொல்லலாம் விடமாட்ட, நாங்கள் எப்படி தூக்கிட்டு போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே சண்டை போடுறதுக்கு தயாராகிறாங்க. அப்படியே 3 பேருமே பட்டு ஜோராக சூப்பராக சண்டை போடுறாங்க. நம்மளோட 2 நாகரிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க அப்படியே கையை நின்றுதுமே நிறையா கத்திகள் அப்படியே போகிற மாதிரி இருக்குங்க. நம்மளோட ஜெட்லியும் சூப்பராக சண்டை போட்டு அப்படியே சிலம்ப சுத்தரமாக சுற்றி அதை ஒவ்வொன்றா டேக்கிள் பண்ணி அந்த பக்கம் அடித்து எல்லாமே வரட்டிடுறாங்க. சண்டை பட்டு ஜோராக போகுதுங்க. நம்ம ஜெட்லி சூப்பராக சண்டை போடுறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளோட வெள்ளை நாகனியும் பச்சை நாகனியும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட பாம்பு உருவத்துக்கே மாறிடுறாங்க. மாறிட்டு பக்கத்துலேயே ஒரு கடல் இருக்குங்க. அந்த கடலுக்குள்ளே 2 போயிட்டுமே அப்படியே ஒரு பெரிய ஒரு சுனாமி ஏற்படுத்துகிற மாதிரி ஏற்படுத்திட்டு வராங்க. நம்ம ஜெட்லியால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த கோயிலையும் மூழ்கடிச்சு அப்படியே பெரிய உயர்ந்து இருக்கக்கூடிய மலைகளையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு போகிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அந்த பக்கம் நம்மளோட ஹீரோ தண்ணிக்குள்ளேயே வந்துட்டு இருப்பாருங்க. அவரை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே கையை பிடிச்சிக்கிட்டு எந்த ஒரு தீய சக்தியுமே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களும் தவம் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்மளோட எலிக்குட்டி இருக்கும் பார்த்தீங்களா, கரெக்டாக வந்துட்டு உள்ளே வந்து அவங்களோட நண்பர்கள் நிறைய எலியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு எல்லாரும் கிச்சு படுத்துக்கணும், எல்லாருமே எந்திரிக்கிட்டோம், அப்போ தான் நம்ம ஹீரோவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய குருமார்களையும் சிசியமார்களையும் அங்கே இருக்கக்கூடிய எலியில் எல்லாமே தொல்லை பண்ணும்போதே அவங்களுடைய கவனங்கள் எல்லாமே சதுறதுங்க. அப்படியே அவங்க எல்லாமே அப்படியே முடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவுக்கு மேலே அந்த மந்திர குருவை அந்த தீய சக்தி இழுத்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா தீய சக்திக்குமே அது இழுத்துருக்கும் போல இருக்குதுங்க. நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த ஒளி வந்துட்டு நின்று போயிடுது. அந்த கதவை உடச்சிக்கிட்டு நம்மளோட வெள்ளை நாகனியும் உள்ளே போயிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவங்க ஒரு பபுள்ஸ் மாதிரி ஒரு பெருசாக விடுவாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்குவார். அதை அப்படியே தூக்கிக்கிட்டு நம்ம வெள்ளை நாகனியும் அங்கேருந்து கிளம்புற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஜெட்லிக்கும் நம்மளோட பச்சை நாகத்துக்கு படு ஜோராக சண்டை போகுதுங்க. 2 பேருமே சண்டை சூப்பராக போடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பச்சை நாகனி வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்மளோட ஜெட்லி வந்துட்டு முழுகிடுவாங்க. நம்ம ஜெட்லி அந்த பாம்போட வயிற்றுக்குள்ளே போயிடுவாருங்க. போனதுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேல் கொடுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறையா வந்து நம்ம ஜெட்லியை வந்துட்டு அட்டாக் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம ஜெட்லி பயங்கரமாக சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு அதில் ஒன்று பிச்சு அப்படியே நம்ம பச்சை நாகனியோட வயிற்று கிழிச்சிட்டு அவர் இந்த பக்கம் வந்துடுறாருங்க. வந்ததுமே நம்ம பச்சை நாகனி அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போது சரியான நேரத்துக்கு நம்மளோட சிசிய பிள்ளை, அதாங்க டிராகுலாவாக மானார் பார்த்தீங்களா, நம்மளோட சிசிய பிள்ளை அவர் கரெக்டாக அந்த இடத்துக்கு பறந்து வராருங்க. அந்த தண்ணியில் மிதந்துட்டு இருக்கக்கூடிய அந்த குருமார்களையும் அங்கே இருக்கக்கூடிய சிசிய பிள்ளைங்களையும் அவர் காப்பாற்றி ஒரு சேஃபான இடத்துல கொண்டு போய் விட்டுறாருங்க. அடுத்து நம்ம பச்சை நாகனி அடிபட்டு கிடப்பாங்க. அவங்களையும் அப்படியே அந்த கடல்லேருந்து எடுத்துக்கிட்டு அப்படியே அவங்க பறந்து அந்த பக்கம் போவாருங்க. அந்த சண்டை போடுறதுனால நம்ம ஜெட்லி ரொம்ப வந்துட்டு வீக் ஆகிருப்பாருங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு புத்தர் சிலை இருக்குங்க. அந்த புத்தர் சிலை வரைக்குமே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நொம்பி இருக்கும். அந்த புத்தர் சிலையோட தலைக்கு மேலே தான் நம்ம ஜெட்லி அப்படியே படுத்துக்கிட்டு மயக்கம் போட்டு உட்காந்துருப்பாருங்க. நம்ம ஜெட்லி பயங்கரமாக வந்துட்டு வருத்தப்படுறாரு. எதுக்கு இந்த பேரழிவு குருவே, நான் என்ன தப்பு பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் எது பண்ணாலும் நான் என்ன ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புத்தர்கிட்டயே நம்மளோட ஜெட்லி வந்துட்டு பேசிட்டு இருக்காருங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ஹீரோவுக்கு மயக்கம் தெரியுது. மயக்கம் தெரிஞ்ச நம்ம ஹீரோயின் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆவலியே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டு கேட்கும்போது நம்மளோட ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலையே, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. நம்ம ஹீரோனிக்கு ஒரே ஷாக் ஆகுது. என்ன யாரும் தெரியலையா, நான் தான் உங்களோட காதலி, நான் தான் உங்களோட மனைவி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அப்படி யாரும் ஞாபகம் வரல அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோவும் வந்துட்டு சொல்கிறாருங்க. பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு பழசெல்லாம் எல்லாமே மறந்து போயிடுச்சு போல இருக்குதுங்க. இதனால நம்ம வெள்ளை நாகனி பயங்கரமாக வந்துட்டு கோவப்படுறாங்க. கோவப்பட்டு நம்ம ஜெட்லியை பார்த்துட்டு, நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நடந்து போச்சு தானே, எல்லாமே உங்களால் தானே ஆச்சு, உங்களால் தான் பாருங்கள் அவன் மறந்து போயிட்டாரு, எப்படி எங்களை பிரிக்க நினச்சிட்டீங்க, பிரிஞ்சிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெள்ளை நாகனி பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. கோவப்பட்டு நம்மளோட ஜெட்லிக்கிற இடத்துக்கு நம்ம வெள்ளை நாகனி போகிறாங்க. தன்னோட பச்சை நாகனியான தங்கச்சி அடிப்பட்டதை பார்த்து அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஒரு பெரிய சுனாமியாக அப்படியே நோக்கி நம்மளோட ஜெட்லியை அடிக்கிறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. நம்ம ஜெட்லி என்ன பண்ணுவார்னா, இதுக்கு மேலே ஒரு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் தியானத்துக்குள்ளே இறங்குறாங்க. இறங்குறதுமே அப்படியே வானத்துலேருந்து அப்படியே ஒரு ஒளி வந்துட்டு நம்மளோட ஜெட்லிக்கு உதவி பண்ணுற மாதிரி இருக்குங்க. அந்த தண்ணி சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி மூலியமாக நிறைய பாம்பு அப்படியே போகிற மாதிரி நமக்கு வந்து காட்டுவாங்க. அப்படி ஒரு கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க. அந்த பக்கம் நம்மளோட ஜெட்லியை சுற்றி அப்படியே நிறைய கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷன் அப்படி கை நிறைய வந்து ஒரு உருவம் மாதிரி எல்லாமே பாருங்க வந்துட்டு அந்த பாம்பு அட்டாக் பண்ண வரும். கரெக்டாக அந்த கை எல்லாமே அடிச்சு மோதி அந்த பாம்பு எல்லாமே சிதறடிச்சுக்குதுங்க. நம்மளோட வெள்ளை நாகனி பெரிய ஒரு சுனாமி ஏற்படுத்தினாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்போது கரெக்டாக ஒரு பெரிய சைஸில் ஒரு கை வருங்க. கை வந்து அந்த சுனாமியோட அலையை அப்படியே வந்துட்டு தள்ளி விட்டுரும். அந்த ஃபோர்ஸில் வந்து நம்மளோட ஹீரோயினும் அந்த நிலத்தில், அதாவது நம்ம ஹீரோ இருக்கக்கூடிய பகுதியிலே போய் விழுந்துடுறாங்க. நம்மளோட ஜெட்லியோ நம்மளோட ஹீரோயினி விழுந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நிலப்பகுதிக்கு அப்படியே பறந்து வராருங்க. வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த தீய சக்திகள் எல்லாமே நாங்கள் முழுசாக அடக்கியிருப்போம்,
அதை நீ வந்து கெடுத்துட்ட, அதனால தான் வந்து அவன் பழசெல்லாமே மறந்துட்டான், இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜெட்லி சொல்கிறாருங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு கோவம் தாங்கலைங்க. எல்லாமே உங்களால தான் வந்தது, நீங்கள் எங்களை பிரிக்க பார்க்குறீங்க மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே சண்டை படிச்சோராக போகுதுங்க. நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய கல்லெல்லாமே தூக்கி நம்மளோட ஜெட்லி அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாருங்க. நம்ம ஜெட்லி வந்துட்டு என்ன பண்ணுவார்னா, அந்த மலைக்கோட்டையெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்கோட்டையை அப்படியே சுக்குநூறாக போய் அப்படியே செதறி கல்லுக்கெல்லாம் மாறி அந்த கல் எல்லாமே நம்ம ஹீரோயினியை அப்படியே சுற்றி லாக் பண்ணி அதுவே ஒரு கோட்டை மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த கோட்டைக்குள்ளே நம்மளோட ஹீரோயினி மாட்டிக்கிறாங்க. நம்மளோட ஹீரோயினி அந்த கோட்டைக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. கோட்டைக்குள்ளே மாட்டிக்கிட்டு வெளியே போகிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க. பட் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க. சோர்ந்து போயிட்டு அந்த கோட்டைகளை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த புத்த மத ரிலேட்டிவான கடவுள்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த கடவுள்களை பார்த்தே நம்மளோட நாகினி வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மனிதர்களை படைச்ச மாதிரி தான் நீங்களே எங்களை படைச்சிருக்கீங்க. ஸோ நாங்களும் உங்களோட படைப்பு தானே, எங்களுக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை, நாங்கள் காதலிக்க கூடாதா, நான் ஒரு மனிதனை காதலிச்சது தப்பா, காதலுங்கிறது புனிதமானது தானே, அவர் மேலே இம்மி அளவு கூட நான் தப்பான எண்ணம் இல்லையே, அவர் கொல்லுங்கிற எண்ணம் எனக்கு இல்லையே, நான் யாரையுமே கொண்டது இல்லையே, காதலிச்சது தப்பா, நான் என்ன பாவம் பண்ணேன், நீங்கள் என்ன தானே படைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழுகுறாங்க. அழுது முடிச்சுட்டு ஒரே ஒரு முறை என்னோட காதலை நான் பார்த்துக்கிறேன், எனக்கு வழி விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பயங்கரமாக வந்துட்டு கதறாருங்க. உடனே அந்த ரூமுக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது அந்த கோட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த புத்தர் சிலை மேலே ஒளி விடுங்க. அந்த கோட்டைக்கு வெளியே நம்மளோட ஜெட்லியும் ஹீரோவும் இருப்பாருங்க. 2 பேருமே அப்படியே வானத்தை பார்ப்பாங்க. பார்த்தா அந்த வானத்தில் ஏதோ ஒரு கதிர் வர மாதிரி, அதாவது ஒரு வெளிச்சம் வர மாதிரி நமக்கு காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு நம்மளோட ஜெட்லியும், குருவே உங்களோட கருணைக்கு எல்லையே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புத்தருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு நம்ம ஜெட்லி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கோட்டையும் அப்படியே தூக்கி அப்படியே நிறுத்துறாருங்க. அப்படி தோல் மேலே வச்சுக்கிறாருங்க. வச்சதுமே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக அந்த கோட்டைக்குள்ளேருந்து ஓடி வந்து நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சிக்கிட்டு என்ன ஞாபகம் இருக்கா, இப்போ ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்லுவார்னா, நீ அழுகும்போது எனக்கு பயங்கரமாக அழுகாச்சி வருது, ஆனால் எனக்கு யாருன்னு ஞாபகம் வர மாட்டேங்கிற அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோவும் சொல்லுவாருங்க. நம்ம ஹீரோயினையும், நீங்கள் வேணால் என்னை மறந்துருக்கலாம், நான் உங்களை மறக்கவே மாட்டேன், என் வாழ்நாளில் உங்கள் கூட இருந்த தருணம் மட்டும் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம், உங்கள் கூட இருந்ததே எனக்கு போதும், இந்த உலகத்தில் வேறு எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை அழுகுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, அடுத்து நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு கிஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தாங்க நம்ம ஹீரோவுக்கு பழசு எல்லாமே ஞாபகம் வரும். அவங்க 2 பேருமே அப்படியே அன்பாக சந்தோஷமாக அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க, அவங்க எப்படிலாம் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் அப்படியே நம்மளோட ஹீரோவுக்கு ஞாபகம் வருதுங்க. ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமேட்டு, நீ தான் என்னோட காதலி, நீ தான் என்னோட மனைவி, எனக்கு நல்லா ஞாபகம் வந்துருச்சு, நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. 2 பேருமே பயங்கரமாக அழுகுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வானத்துலேருந்து ஒரு வெளிச்சம் வந்து சொன்ன பார்த்தீங்களா, அந்த வெளிச்சம் அப்படியே மறையிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. நம்ம ஜெட்லி என்ன பண்ணுவார்னா, அந்த கோட்டையை அப்படியே தூக்க முடியாமல் லைட்டாக இறக்கிறதுக்கு அப்படியே ட்ரை பண்ணுவாருங்க. அந்த கோட்டை கீழே வந்து மண் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மண் எல்லாமே அப்படியே நிறையா உறிஞ்சி நம்ம ஹீரோயினி அந்த கோட்டைக்குள்ளே இழுத்துட்டு போகிற மாதிரி தாங்க நமக்கு காட்டுவாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் அப்படியே நுனி விரலில் பிடிச்சிட்டு இருப்பாருங்க. நம்ம ஹீரோ வழி பிடிக்க முடியாதுங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பறந்து போவாங்க. நம்ம ஹீரோவை என்னை விட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஓடி போவாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த கோட்டைக்குள்ளேயே நம்மளோட ஹீரோயின் போயிடுவாங்க. நம்மளோட ஜெட்லியும் ஒரு 95% அந்த கோட்டையை அப்படியே கீழே இறக்கி வச்சிருப்பாங்க. நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோயினி கதறி அழுவாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார்னா, இந்த கோட்டையை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், உனக்காக நான் இங்கே தான் இருப்பேன், கவலைப்படாத, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், எப்பயுமே என் மனசில் தான் இருப்பேன் அப்படின்ட்டு நம்மளோட ஹீரோவும் சொல்லுவாருங்க. கரெக்டாக அந்த கோட்டை க்ளோஸ் ஆகிடுதுங்க. க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ஹீரோயினியை காட்டுவாங்க. அவங்க பாம்பு உருவத்துக்கே மாறி அப்படியே சுருண்டு இருப்பாருங்க. நம்மளோட ஹீரோ வேகமாக ஓடி போய் அந்த கோட்டையை போய் பார்ப்பாருங்க. அந்த கோட்டையில் ஒரு கதவு இருக்குங்க. அதில் ஒரு சின்னதாக ஒரு ஓட்டை மாதிரி இருக்கும். அந்த ஓட்டை வழியாக நம்மளோட ஹீரோ வந்துட்டு பார்ப்பாருங்க. பார்த்தா நம்மளோட ஹீரோயினி அப்படியே அவங்களோட பாம்பு உருவத்தில் அப்படியே சுருண்டு அப்படியே படுத்து கிடப்பாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கதறி அழுவாருங்க. அப்புறம் நம்மளோட ஜெட்லி வந்துட்டு, விடுப்பா, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் புத்தரோட அருள் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புறதுக்கு அப்புறமேட்டு அந்த ஊரில் எல்லாமே வெள்ளம் வந்துச்சு பார்த்தீங்களா, அதை அப்படியே நமக்கு கொஞ்சமாக சரியாக வர மாதிரி காட்டுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே தப்பிச்சு போகிற மாதிரி நமக்கு காட்டுவாங்க. இந்த பக்கம் நம்மளோட சிசிய பிள்ளையும் நம்மளோட பச்சைநாகனியும் அப்படியே ஒரு இடத்துல வந்துட்டு உட்காந்துருக்காங்க. நம்மளோட பச்சைநாகனிக்கு நல்லா அடிபட்டுருக்குதுங்க. அப்போ நம்மளோட சிசிய பிள்ளை வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இதை விட ஒரு அருமையான முடிவு அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது, அவங்க 2 பேரோட காதலுமே புனிதமானது, புத்தரோட அளவு உங்களுக்கு எப்பயுமே கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளோட சிசிய பிள்ளையும் சொல்கிறாருங்க. இந்த பக்கம் நம்ம பச்சைநாகனி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ உருவத்தில் தான் வந்து பூதமாக இருக்கிற, ஆனால் நீயும் மனிதன் தான், உன்னை காதலிச்சு எங்கள் அக்கா அனுபவிச்சு தான் நானும் அனுபவிக்கணும்னு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பச்சைநாகனியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் இருக்கக்கூடிய அந்த கோட்டையை வந்துட்டு காட்டுறாங்க. அந்த கோட்டையை சுற்றி நிறைய அப்படியே பூக்கள் எல்லாமே அழகாக வளர்ந்து கிடக்குங்க. அதை எல்லாமே அந்த கோட்டையும் பராமரிக்கிறது நம்மளோட ஹீரோ தாங்க வெளியே இருந்து. நம்மளோட ஹீரோ சுவாசிக்கிற காற்றை தான் நம்மளோட ஹீரோயினையும் சுவாசிக்கிறாங்க. நம்மளோட ஹீரோயின் சுவாசிக்கிற காற்றை தான் நம்மளோட ஹீரோவும் சுவாசிக்கிறாங்க. நம்மளோட ஹீரோவோட உயிர் இருக்கிற வரைக்கும் அவர் அந்த கோட்டையை கண்டிப்பாக வந்துட்டு பராமரிச்சுட்டு இருப்பாருங்க. அடுத்த ஜென்மத்திலேயாவது நம்மளோட ஹீரோவும் ஹீரோயினையும் மனித பிறவிகளாக பிறந்து அவங்க இதே மாதிரியே காதலிச்சு கல்யாணம் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக வாழணும் அப்படின்ட்டு நாமளும் புத்தரை வந்துட்டு வேண்டிக்குவாங்க. நம்மளோட ஜெட்லியும் அப்படியே ஒரு பக்கமாக நடந்து போயிட்டு இருப்பாருங்க. அப்போ நம்மளோட சிசிய புள்ள அப்படியே பறந்து வந்துட்டு, குருவே என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெட்லிக்கு பின்னாடி இருந்துட்டு கேட்பாருங்க. அப்போ நம்மளோட ஜெட்லி வந்துட்டு என்ன பண்ணுறாருனா, ஒரு ஆப்பிள் பழத்தை அப்படியே தூக்கி போகிறாரு. அதை நம்ம சிசிய புள்ள கேட்ச் பண்ணிடுறாரு. கேட்ச் பண்ணதும் நம்மளோட ஜெட்லி வந்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, உன்னை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன் சிசியா,
புத்தரோட அருள் உனக்கு முழுமையாக கிடைக்கும், மறுபடியும் நீ மனிதனாக வந்து பிற அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜெட்லியும் அங்கே சொல்லிடுறாருங்க. படத்தை இதோட வந்துட்டு முடிக்கிறாங்க. மனிதர்களாக இருந்தாலும் சரி, பூதங்களாக இருந்தாலும் சரிங்க, எல்லாருக்குமே காதல் அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறத இந்த படத்தில் நமக்கு அழகாக சொல்லியிருப்பாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான மூவியில் நான் வந்துட்டு உங்களை சந்திக்கிறேங்க. அதே மாதிரி நம்மளோட எமி வைஷஸ் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.